ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பட்டினப்பாக்கத்துல டிவிகே தலைவர், பனையூர்ல தாவேகா எம்எல்ஏக்கள், கலக்கத்தில் தாவேகா தொண்டர்கள். சினிமா படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நொடிக்கு நொடி பரபரப்பு, திருப்பம், அதிரடி திருப்பம் அப்படின்னு இதெல்லாம் வச்சு ஒரு நல்ல படம் எடுக்கலாம்ல. நடந்ததெல்லாம் துரந்தரமா இருந்தது நடந்தது எல்லாமே. ஆமா, ஏதோ ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குற மாதிரி, ஒரு சீரீஸ் பார்க்குற மாதிரி. நேத்தி பார்த்தது வந்து எபிசோட் 1 சீசன் 1 எபிசோட் 1, நேத்திக்கு எபிசோட் 2 எபிசோட் 3 அப்படின்னு ஒரு ஆக்ஷன் சீரீஸ் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரா இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற காட்சிகள்லாம். ஜான் ஆரோக்கியம் தான் இதுங்களா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி உண்மைதான். அவர் தானே சுவாமி. நான் என்ன சொல்றேன், பாமக ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்களா இல்ல? நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குல்ல. இப்ப வந்து எல்லாமே யோசிப்பாங்க தானே. நீங்க சொல்றது கரெக்ட் சார். இப்ப விசிகா கம்யூனிஸ்ட். ஓகே, இதை பற்றிய விவரங்களோடு ஜெகநாத் இணைந்திருக்கிறார். வில் கம் பேக் டு தட் கொஸ்டின். ஜெகநாத், விஜய் பதவியேற்பு விழா எப்போ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தாவேகா தலைவர் பட்டினப்பாக்கத்தில் இருக்கிறார். இந்த கவர்னர் மீட்டிங்கோடைய அவுட்கம் என்ன, அது எப்படி தாவேகா தலைமை எதிரொலிக்குது? பிளஸ் இந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றதாக கூட்டியிருந்தாங்க, அது நடைபெற்றிருக்கா? அது கூட்டமாக இருக்கா இல்லை அவங்க கூடி உட்கார்ந்து இருக்கிறாங்களா? வாட் ஆர் யூ பிக்கிங் ஜெகநாத்? தாவேகா தொண்டர்களுடைய மனநிலையை பார்க்கலாம். இவர் யாரு, தொண்டரா எம்எல்ஏவா? பூவெல்லாம் வச்சுக்கிட்டு கண்கள்லாம் கலங்கி எதையோ பார்த்து அவர் வந்து ஏக்கத்தோட அழுகையோட எதிர்நோக்கிறார். ஹூ இஸ் ஹி? நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன, நீங்க அங்க பார்க்கிற மூடு என்ன? வணக்கம். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த 108 எம்எல்ஏக்களும் கடந்த 2 நாட்களாகவே சென்னையிலேயே முகாமிட்டு தங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய கட்சி தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இன்று பதவி ஏற்பார் என்ற எதிர்பார்ப்புடன் நேற்று இரவு வரை காத்திருந்த அவர்களுக்கு ஆளுநர் இன்பதரிசி கொடுத்தார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நேற்று பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் தமிழகத்தில் நடைபெற்ற போது கட்சி நிர்வாகிகள் உட்பட கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பார்த்திருந்தானால் அவர்கள் குறிப்பாக அசோகத்திலேயே ஆழ்ந்திருந்தார்கள். எப்பொழுது பதவி ஏற்போம் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எப்போது சட்டமன்ற உறுப்பினர்களை ஆட்சி அமைக்க அழைப்பார் என்றும் அவர்கள் காத்திருந்தார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்கள் மிகவும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது இன்று காலை விஜய் அவர்கள் மீண்டும் ஆளுநரை சந்தித்த பின்பு வந்த பின்பு தற்போது என்ன பேசினார்கள், என்ன அங்கு நடந்தது என்பதை கேள்விக்குறியாக பார்க்கப்படும் நிலையில வந்து தற்போது பட்டினப்பாக்கம் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தலைவர் விஜய் அவர்கள் முக்கியமான நிர்வாகிகளுடன் ஆலோசனையானது நடத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பனையூரில் பார்த்தீங்கன்னா இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டமானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில வந்து தற்போது பனையூர் அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் அனைவரும் அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த மீட்டிங் ஆனது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் முக்கியமானவர்கள் அங்க யாரும் அவரிடம் எந்த ஒரு அறிவித்தவில்லை. தற்போது அவர்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது இந்த பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என்று ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பதவியேற்பு விழாவிற்கு 108 சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்பத்திற்கு அழைப்புதல் வழங்கும் வகையில அவர்களுக்கு இந்த டோக்கன் மூலமாக உள்ளே வருவதற்கு பாசம் வழங்கப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்களுடைய குடும்பத்தாரை தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னைக்கு அழைக்கக்கூடிய சூழலும் உருவாகி இருக்கிறது. தற்போது எம்எல்ஏக்கள் உட்பட எம்எல்ஏ உறவினர்கள் தற்போது சென்னைக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களை தங்க வைத்திருக்கிறார்கள். நாளை குறிப்பாக விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை தற்போது பொறுத்தல் தான் பார்க்க வேண்டும். ஆனால் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பார்ப்பு குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலும் கூட தற்போது பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று நடைபெறக்கூடிய இந்த மீட்டிங்காக காத்திருக்கிறார்கள். ஆளுநரிடம் விஜய் அவர்கள் என்ன பேசினார், ஆளுநர் அவர்கள் என்ன கூறினார் என்பதை விவரத்துடன் தற்போது அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் விவாதமாக பேசப்படும் என்று தெரியப்படுகிறது. அப்டேட் பண்ணிட்டாங்களா? இந்த அவுட்கம் வந்து எம்எல்ஏக்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்களா? குறிப்பாக அந்த விழாவானது பதவியேற்பு விழாவானது நாளை நடைபெறும் என்று ஒரு சில பேச்சுக்கள் இங்கு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது
இவர்களுக்கு விவரமாக அந்த விவரங்களை தெரியப்படுத்துவதற்கு முன்பு இந்த பதவியேற்பு விழாக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கும் போது நாளை நடைபெறும் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கேற்றது போல ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. ஓகே, த லேட்டஸ்ட் ஹோப் இஸ் நாளைக்கு இந்த பதவியேற்பு விழாவுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இது வந்து ரொம்ப உருக்கமான விஷயம். இப்படி எவ்வளோ பேர் உணர்ச்சி வயப்பட்டு அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அவங்க இன்னைக்கு பதவியேற்பு விழாவை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது முதல் காட்சி நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த பெண்மணி எங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்துக்கு போய் நிற்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் வாசலில் இன்னைக்கு நாங்கள் பதவியேற்பு விழான்னு நினச்சி வந்தோமே, இன்னைக்கு இப்படி வெறிச்சோடி காத்திருக்கே அப்படின்னு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.